அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான திருக்குறள் வகுப்பில் பார்க்க போகின்ற அதிகாரம் கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் குறள் பார்ப்போம். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். வட்டாடுதல் அப்படின்னா என்னென்னா, இப்படி கட்டம் போட்டு நம்ம காய்களை வச்சு உருட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டை தான் வட்டாடுதல் அப்படின்றாங்க. சரிங்களா? அரங்கின்றி அப்படின்னா அரங்கம் இல்லாமல் வட்டாடி காய்களை உருட்டுதல் அப்படின்னு பொருள். அரங்கின்றி வட்டாடியற்றேன்னு என்னது? அரங்கம் இல்லாமல் வட்டாட்டத்தில் காய்களை உருட்டுதல். எது அப்படின்னா நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல். அதாவது நிரம்பிய நூலின்றி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நம்முடைய அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல், கோட்டிக்குழல் அப்படின்னா என்னது? கற்றவர்கள்ட்ட சென்று ஒன்றை பேசுதல் என்பது அப்படின்னு பொருள். அப்போ நம்முடைய அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவர்களிடம் சென்று பேசுதல் என்பது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரங்கம் அமைக்காமல் வட்டாட்டத்தில் காய்களை உருட்டி ஆடுவதை போன்றதாகும். இரண்டாவது குறள் பார்ப்போமா? கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. சொற்காமுறுதல் அப்படின்னா ஒன்றை சொல்ல விரும்புதல் என்று பொருள். கல்லாதான்னா நமக்கு தெரியும், கல்வி கற்காத ஒருவன் கற்றோர் இருக்கக்கூடிய அவையில் ஒன்றை சொல்ல விரும்புதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளை இரண்டும் அப்படின்னா என்னது? மார்பகங்கள் இரண்டும். இல்லாதால் இல்லாதவள் பெண் காமுற்றற்று அப்படின்னா பெண் தன்மையை அடைய விரும்பினதை போன்றது. அதாவது கல்வி கற்காத ஒருவன் கற்றோர் இருக்கக்கூடிய அவையில் சென்று ஒன்றை சொல்ல விரும்புதல் அப்படிங்கிறது எது அப்படின்னா, மார்பகங்கள் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினதை போன்றதாகும். மூன்றாவது குறள் பார்ப்போம். கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். நனி நல்லார் அப்படின்னா மிகவும் நல்லவர் என்று பொருள். கல்லாதவரும் மிகவும் நல்லவர் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றார் முன் கற்றோருடைய முன்னிலையில் சொல்லாதிருக்க பெறின். சொல்லாது அப்படின்னா என்னது? எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும் பொழுது கல்வி கற்காதவர்கள் கூட மிகவும் நல்லவர் ஆவார். நான்காவது குறள். கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். ஒட்பம் அப்படின்னா அறிவு என்று பொருள். கல்லாதவனுடைய அறிவானது கலியன் என்றாயினும் அப்படின்னது மிக நன்றாகவே இருந்தாலும் கொல்லார் கொல்ல மாட்டார்கள். என்னது? அதை அறிவின் ஒரு பகுதியாக கொள்ள மாட்டார்கள். எதை? கல்லாதவனுடைய அறிவு ஒரு கால் மிக நன்றாகவே இருந்தாலும் அதை அறிவினுடைய ஒரு பகுதியாக கொள்ள மாட்டார்கள். யார் அப்படின்னா அறிவுடையவர்கள் அவ்வாறு கொள்ள மாட்டார்கள். சரிங்களா? ஐந்தாவது குறள் பார்ப்போமா? கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடா சோர்வுபடும். தகைமை அப்படின்னா அதற்கு பல பொருள் இருக்கு. பெருமை, மதிப்பு போன்ற பொருள் வரும். இந்த இடத்துல எப்படின்னா பெருமைப்படுத்தி பேசுதல் அப்படின்ற பொருள் வரும். கல்லாத ஒருவன் தன்னைத்தானே மகிழ்ந்து பெருமை மிக்கதாக பேசிக்கொள்வது. சரிங்களா? பேசிக்கொள்வது கற்றோரிடம் பேசிக்கொள்வது. கற்றோர் இருக்கும் பொழுது கல்லாத ஒருவன் தன்னைத்தானே மகிழ்ந்து மதிப்பு மிக்கதாக கூடி பேசும் பொழுது சொல்லாடா சோறுபடும். அப்படின்னா என்னது? கூடி பேசும் பொழுது அந்த சொல்லாலேயே என்னது? அவனுக்கு கேடு ஏற்படும். அந்த சொல்லால் தான் கெடும். ஆறாவது குறள். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையார் கல்லாதவர். பயவா கலரணையார் அப்படின்னா பயன்தராத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். யாரு? கல்லாதவர். சரிங்களா? அதாவது உளரென்னும் மாத்திரையர் அப்படின்னா கல்வி கற்காதவர்கள் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு வெறுமனே சொல்லப்படக்கூடிய அளவுடையவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே விளையாத பயன்தராத கலர் நிலத்திற்குமே ஒப்பானவர்கள். யாரு? கல்வி கற்காதவர்கள். ஏழாவது குறள். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான்
புனைப்பாவையற்று. அதாவது நுண் அப்படின்னா நுட்பமானதாக அப்படின்னு பொருள், நுட்பமானதாய். மான் அப்படின்னா மாண்புடையதாய். நுழைபுலம் அப்படின்னா ஆராய வல்ல அப்படின்னு பொருள். சரிங்களா, ஆராய வல்ல அறிவுடையவன் அப்படின்னு பொருள். அப்போ நுட்பமானதாகவும் மாண்புடையதாகவும் ஆராய வல்லவான அறிவு இல்லான். சரிங்களா, அறிவு இல்லாதவன் அவனுடைய எழில் நலம். அறிவு இல்லாதவனுடைய அழகு, எழில் என்றால் அழகு என்று பொருள். அப்போ நுட்பமானதாகவும் மாண்புடையதாகவும் ஆராய்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாதவனுடைய அழகானது எதை போன்றது அப்படின்னா மண்மான் அப்படின்னா மண்ணால் புனையப்பட்ட, மண்ணால் செய்யப்பட்ட பாவையற்று ஒரு பொம்மை போன்றதான். அந்த பாவை இருப்பதே மண்ணால் செய்யப்பட்ட, மண்ணால் புனையப்பட்ட ஒரு பாவையை போன்றது. 8வது குறள். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அதாவது இந்த இடத்துல நல்லார் அப்படிங்கன்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்றவரை தான் அவ்வாறு குறிப்பிட்றாங்க. அப்போ இன்னாதே அப்படின்னா துன்பம் தரக்கூடியது, இனிமை இல்லாதது. அதாவது கல்லார்கண் பட்ட திரு, திரு என்றால் செல்வம் என்று பொருள். கல்வி கற்காதருடன் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்தோர், நல்லார்கண்ணா கற்றறிந்தோர் பெற்றிருக்கக்கூடிய வறுமையை விட இன்னாதே, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வறுமையை விட துன்பத்தை தரக்கூடியது. எது? கல்வி கற்காதவர் பெற்றிருக்கக்கூடிய செல்வமானது கல்வி கற்றவர் பெற்றிருக்கக்கூடிய வறுமையை விட மிகுந்த துன்பத்தை தரக்கூடியது. 9வது குறள். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது ஒருவர் மேற்குடியில் உயர்குடியில் பிறந்திருந்தாலுமே அவர் கல்லாதவர் தான். சரிங்களா, கல்லாதவர் உயர்குடியில் பிறந்தவராக இருந்தாலும், அடுத்து கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு, கற்றவர்கள் கீழ்குடியில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்ற போன்ற பெருமையை கல்லாதவர் அடைந்திருக்க மாட்டார்கள். சரிங்களா, கல்வி கற்காதவர்கள் மேற்குடியில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்றவர் கீழ்குடியில் பிறந்திருந்தாலும் அந்த கல்வி கற்றவர்களுடைய பெருமையை கல்லாதவர் பெற முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த 9வது குறளுக்கான பொருள் விளக்கம். இறுதியான குறள். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த குறள் நமக்கு பரிச்சயமான ஒரு குறள் தான். சரிங்களா, விலங்கொடு மக்கள் அணையர் அப்படின்னா மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள வேற்றுமை உடையவர் அப்படின்னு பொருள். சரிங்களா, மக்களோடு விலங்குகளுக்குள்ள வேற்றுமை உடையவர் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல் அப்படின்னா அறிவை விளங்குவதற்கு, அறிவை பெறக்கூடியதற்கு காரணமான நூல் அப்படின்னு பொருள். அப்போ இலங்கு நூல் என்னது? அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு, கற்றாரோடு ஏனையவர், கற்றவரோடு கல்லாதவர். சரிங்களா, கற்றவரோடு கல்லாதவர் விலங்குக்கும் மக்களுக்கும் உள்ள வேற்றுமை உடையவர். இந்த திருக்குறள் வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.